ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் 8:30 மணி. ஆஸ் ஆஃப் நோ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் இது ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். ஏன்னா காஸ்பே இண்டெக்ஸ் 2.25% நெகட்டிவ் ஆகும், ஜாப்பனீஸ் நெக்கே இண்டெக்ஸ் 1.5% நெகட்டிவ் ஆகும், ஆங்ஸிங் 1% நெகட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் அகைன் $111 போயிருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் $4,450 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் பேசின சில வார்த்தைகள் தான். ஈரானுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் நாங்கள் டைம் தரோம், மேக்ஸ் டு மேக்ஸ் அடுத்த வாரம் ஸ்டார்டிங் வரையும் நாங்கள் டைம் தரோம், அதுக்கு மேலே அவங்க டீலை சைன் பண்ணலைன்னா நாங்கள் அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு விதமான பேனிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி அகைன் ஒரு பெயின்ஃபுல்லான டேவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ரெக்கவரும் ஆகலாம். ஸோ மார்க்கெட்ஸ் ஆர் க்ளூலெஸ். அண்ட் ஏடிஆர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா HDFC பேங்கோட ஏடிஆர் 1.5% நெகட்டிவ் ஆகும், ICICI பேங்கோட ஏடிஆர் 2% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஐடி இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா விப்ரோவோட ஏடிஆர் 0.5% அளவுக்கு நெகட்டிவ் ஆகும், இன்ஃபோசிஸோட ஏடிஆர் 1% பாசிட்டிவாக இருக்குது. மேபி ஐடி செக்டார் ஃப்ளாட் டு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 2-3 நாளாக பயங்கரமாக ஐடி செக்டார் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அகைன் ஒரு பெயின்ஃபுல்லான டேவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல கம்பெனி ஷேரை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருங்க. ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் உஷாராங்க. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அந்த மொத்த லாஸஸ் ரெக்கவர் ஆகிறதோட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.